எல்லாருக்கும் வணக்கங்க. டிஎன்பிசி குரூப் 2 டிஏ ப்ரிலிம்ஸோடைய ஆன்சர் கீ கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு டெம்பரவரியான ஆன்சர் கீ தான். ஸோ இந்த ஆன்சர் கீயோட பிடிஎஃப் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீ வர வரைக்கும் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து உறுதியானவை. ஸோ இது வந்து நம்ம வந்து டெம்பரவரியாக நம்ம வந்து இப்போ செக் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஒரு 4-5 சோர்ஸ் வந்து செக் பண்ணி கொடுத்துருக்குறோம். செக் பண்ணி உங்களுக்கு வந்து டிக் பண்ணி கொடுத்துருக்குறோம். மேபி இதில் வந்து ஒரு சில மிஸ்டேக்கும் இருக்கலாம். அதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுதாங்க. இப்போ நம்ம வந்து புக் வச்சு செக் பண்ணி கொடுத்துருக்குறோம். இல்லை மேக்ஸ் மட்டும் டிக் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ மேக்ஸுக்கும் அண்ட் தென் வந்து லாங்குவேஜுக்கும் நான் தனியாக கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. பிடிஎஃபாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒன் பை ஒன்னாக வரும். அதே போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எல்லாமே இனிமேல் ஆக்டிவேட் ஆகிரும். ஏன்னா ஒரு வருஷமாக வந்து நான் சேனல்லே இல்லை. ஸோ இனி வந்து 2026 ப்ராஜெக்ட்டு நான் அந்த வார்த்தையை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். வர இருக்கிற 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மற்றும் அனைத்து முக்கிய தேர்வுகளுக்கும் நம்ம அகாடமி தரப்பிலிருந்து எல்லாமே ஆல் இன் ஒன், ஆல் இன் ஆல் எல்லாமே வந்து செய்து கொடுக்குறோங்க. சரிங்களா? நீங்கள் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுற அளவுக்கு எல்லாமே செய்து கொடுக்குறோம். நானும் கூடிய விரைவில் திங்க்ஸ் ஒரு 5 to 10 டேஸ்லங்க நானும் வந்துடுவேங்க. ஓகேங்களா? நானும் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்துடுவேன். ஸோ டெய்லி கிளாஸஸ் என்னென்ன படிக்கணும் எது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்குள்ளே நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்றேன். ஸோ நான் திரும்பி சொல்கிறேன், இது வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு இது இல்லை. இது ஒரு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் தான். அது ஒரு 4-5 சோர்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தான் கொடுத்துருக்கோம். கரெக்டாக தான் டிக் பண்ணியிருக்கிறோம். தற்போதைக்கு தான் இது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து எவ்வளோ கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி நான் வந்து சொல்கிறேங்க. ஓகே. ஏன்னா கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்போது கட் ஆஃப் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப் ஆகும்போது இது ஜென்ரலான ஒரு விஷயம் தானேங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஜென்ரலான ஒரு விஷயந்தான். கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கும்போது கட் ஆஃப் கொஞ்சம் குறையலாம், அதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆன்சர் கீக்கான விஷயங்களை மட்டும் பார்ப்போம். நம்ம தொடர்ந்து கட் ஆஃப்கான விஷயங்கள் ப்ளஸ் அடுத்த 2026க்கான விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.